ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சாஃப்டான இட்லி, மொறு தோசை, பணியாரம்லாம் வந்து ஒரே மாவில் எப்படி செய்கிறது, அந்த பேட்டர் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கை தவறி நானே வந்து டெலீட் பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த வீடியோவே நான் உங்களுக்கு மறுபடியும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பர்ஃபெக்டாக எப்படி மாவு அரைக்கிறது, அந்த மாவில் வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக 7 விதமான ரெசிபிஸ் செய்கிறது அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பரான இட்லி பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு அரிசி உளுந்து எந்த அளவுக்கு போடணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதுதான் நிறைய பேருக்கு வரக்கூடிய மிஸ்டேக்கு. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 6 கிளாஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதே கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம உளுந்து போடணுங்க. இதுதான் வந்து சரியான அளவு. இதுவே நீங்கள் ரேஷன் அரிசியில் மாவு அரைப்பீங்கன்னு சொன்னால் 5 டம்ளர் அளவு அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து கணக்கு வச்சுக்கோங்க. இது ரொம்பவே சரியாக இருக்கும். சில பேர் 4:1 கணக்கு பண்ணி போடுவாங்க. அதாவது 4 டம்ளர் அளவுக்கு அரிசி போடுறாங்கன்னா 1 டம்ளர் அளவு உளுந்து போடுவாங்க. அந்த மாதிரி போடவே தேவையில்லை. இதுதான் வந்து உங்களுக்கு சரியான அளவு. இப்போ நான் 3 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் 3 டம்ளர் அளவுக்கு சாப்பாடு ஆக்குவோம் இல்லையா, அந்த அரிசியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக மெது இட்லி நல்லா இருக்கும். இதையே நீங்கள் ரேஷன் அரிசி கலந்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 5க்கு 1 உளுந்து கணக்கு வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து ஒரு 3 முறை நல்லா வந்து ஊற வைக்கும் போதே கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 மணி நேரம் வந்து உங்களுக்கு ஊறுச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 முறை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய தண்ணி போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் அரைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு மாவு வெண்மையாக கிடைக்கும். இதுவே நீங்கள் ரேஷன் அரிசியில் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா 3-4 முறை கழுவிட்டு ஊற வைங்க. மறுபடியும் வந்து 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அரைக்கும் பொழுது மறுபடியும் ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா அரைங்க. அந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் பொழுது உங்களுக்கு மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் நல்லா வந்து வெண்மையாக கிடைக்கும். இப்போ இந்த அரிசி கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஊற போட்டுடலாம். நீங்கள் உளுந்து கூட ஊற போட்டு அரைக்கலாம், அல்லது அரிசி கூட வெந்தயத்தை ஊற போட்டு அரைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம 6 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தை வந்து கழுவிட்டு ஊற போட்டுடலாம். உளுந்தையுமே நீங்கள் நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற போடுங்க. நல்லா 2-3 முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த தண்ணியில் ஊற வைக்கிறோமோ அதே தண்ணியில் தான் வந்து உளுந்து அரைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா நமக்கு உபரி கிடைக்கும். ஸோ நம்ம ஊற வச்ச அரிசியும் சரி உளுந்தும் சரி கம்ப்ளீட்டாக வந்து 4லேருந்து 5 மணி நேரம் ஊறணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். சில பேர் வந்து ஓவர் நைட் ஊற போடுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. அந்த மாதிரி ஊற போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு உளுந்து உபரி வராது. அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி சுடும்போது பார்த்தீங்கன்னா கல் மாதிரி கெட்டியாக இருக்கும், உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்காது. இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிக்கலாம். உளுந்து அரைக்கும் போது சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி மாவு ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க. உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருத்துட்டு போடணும். அதுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து ஊற்றி விட்டு அரைக்கக்கூடாது. தெளித்து அரைய தெளித்து நீங்கள் அரைக்கணும். அதே மாதிரியே உளுந்து ஊற வச்ச தண்ணியிலே நீங்கள் வந்து தெளித்து அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டியோ அல்லது ஐஸ் வாட்டரோ வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நிறைய வந்து உபரி கிடைக்கும் மாவு. அதே மாதிரியே வெண்டைக்காயோட நுனிப்பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த உளுந்து கூட போட்டு அரைச்சிங்கனாலும் நல்ல மாவு சாஃப்டாக கிடைக்கும். இது வந்து மாவு எடுக்கிற பதம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து கையில் எடுத்து ஊதுனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நகர்ந்து போகுங்க. இதுதான் வந்து உங்களுக்கு சரியான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரியே மாவு அரைக்கும் பொழுதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து நீங்கள் உளுந்தங்கஞ்சி காய்ச்சிக்கலாம், மெதுவடை சுட்டுக்கலாம், இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறமா அரிசி போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இதுக்குமே நம்ம ஐஸ் வாட்டர் வந்து பயன்படுத்திக்கிட்டால் நல்லா வந்து இட்லி சாஃப்டாக கிடைக்கும். நிறைய பேருக்கு அரிசி எந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா எடுக்கணும் அப்படின்றது தெரியாது. பார்க்கும்பொழுது நல்லா அரைஞ்ச மாதிரி இருக்கணும். கையால் வந்து இதை தொட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ரவை ஸ்டேஜில் இருக்கும். இதுதான் உங்களுக்கு சரியான பதம். அந்த சமயத்தில் நாம் அரிசியை எடுத்துடலாம். உளுந்து போட்டுட்டு 2வது வந்து நம்ம அரிசி போட்டு அரைக்கும் பொழுது கிரைண்டர் கழுவுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுபோல் எப்போதுமே மாவு அரைச்சதுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 பெரிய சில்வர் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேங்க. பெரும்பாலும் நைட் டைமில் தான் அரைப்பேன். ஸோ நைட்டு வந்து இந்த மாதிரி அரைச்சேன்னா மாவு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சது போக மறுநாள் சுடுற அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு கொஞ்சமாக வந்து வெளியில் வச்சுப்பேன். இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் அள்ளுறோம் அப்படின்னு சொன்னால் மாவு வந்து இந்த மாதிரி நமக்கு விழணும். இதுதான் வந்து சரியான அளவு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அரைச்ச மாவை ஒரு சில்வர் பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜ்லையும் ஒரு சில்வர் பாக்ஸை வந்து இந்த மாதிரி 3/4 அளவுக்கு மட்டும் ஊற்றி வெளியிலையும் வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு எப்படி வந்திருக்கு பாருங்கள். 3/4 அளவுக்கு ஊற்றிருந்தோம். இப்போ நமக்கு ஃபுல் டப்பாவும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எந்த ரெசிபினாலும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மாவு நல்லா தேவையான அளவுக்கு புளிச்சு வந்ததும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாவு வந்து கலக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கலக்குனீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் போயிட்டு உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்காது. இதை வந்து லைட்டாக வந்து 2 முறை மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4 கரண்டி மாவை நல்லா கவனித்து பார்த்தாலே அதில் குட்டி ஏர் பபிள்ஸ் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுதான் நமக்கு இட்லியை நல்லா சாஃப்டன் ஆக்கி கொடுக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கலந்துடக்கூடாது. இப்போ நம்ம இட்லி ஊற்றக்கூடிய தட்டில் வந்து நம்ம இட்லி துணியை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி இந்த மாதிரி ஊற்றி நம்ம வந்து எப்பொழுதும் போல் இட்லி சுடுற மாதிரி சுட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த துணி வந்து எடுக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொன்னால் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு விட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா நீட்டாக வரும். இட்லி நல்லா சாஃப்டாக மெதுன்னு சூப்பராக வந்திருக்கு. அடுத்து நம்ம மொறுன்னு சூப்பரான ஒரு தோசை சுட போகிறோம். அதுக்கு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து கலந்துக்கலாம். இட்லிக்கு வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், தோசைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தோசைக்கல் நல்லா சூடானதும் எண்ணெய் துணி வச்சு தொடச்சிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றும் போது எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக வந்து போட முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக மெலிசாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து நல்ல கல் சைஸ் அளவுக்கே ஊற்றிக்கிறேன். மெலிசாக இருந்தால் தான் நமக்கு நல்ல மொறுன்னு கிடைக்கும். இப்போ மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து சுருட்டி விட்டு எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து மொறுன்னு தோசை நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ இதே மாவு கூட 1 கரண்டி அளவுக்கு மாவு மட்டும் சேர்த்துட்டு கல் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம கல் தோசை எப்படி போடுவோமோ அதே மாதிரி ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப வந்து மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நார்மலான கல் தோசை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊத்தப்பம் செய்யலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்து விட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் வந்து மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். ஏன்னா ஊத்தப்பம் வந்து ரொம்ப மெலிசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆனியன் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி தூவிடுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு முறை வந்து திருப்பி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஊத்தப்பம் நமக்கு உடனடியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் மொறுன்னு சூப்பரான ஒரு தோசை சுட்டிருக்கோம், ஊத்தப்பமும் சுட்டிருக்கோம், நார்மலாக நம்ம செய்யக்கூடிய கல் தோசையும் சுட்டிருக்கோம். அடுத்தது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கார குழி பணியாரம் செய்யலாம். அதுக்கு 4 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து இதிலேயே மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கனால கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தோம்னா சுருக்குன்னு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து தேவையான பக்குவத்துக்கு கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு குழிப்பணியாரம் சுடுறதுக்கு தேவையான மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணியாரக்கல்லை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது வந்து சுற்றி வந்து எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நடுவில் உள்ள குழியில் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டே நடுவில் உள்ள குழியில் ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு லைட்டாக வந்து கருகி போன மாதிரி இருக்கும். ஸோ வந்து சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த குழிப்பணியாரத்தோட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் டின்னருக்கு கூட செய்யலாம், அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ்க்கு கூட செஞ்சு சாப்பிடலாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்ததும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பரான கார குழிப்பணியாரம் நமக்கு ரொம்ப குயிக்காக தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம இதே மாவில் ஆப்பம் சுட போகிறோம். ஸோ வந்து தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் வந்து ஆப்பம் சுடுறதுக்கு தனியாக மாவு அரைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்தது மீதி இருந்தது. ஸோ வந்து அந்த சாதத்தை வந்து நம்ம ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து சாதம் போட்டுக்கிட்டாலே போதும். தேவையான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாவு கூட கொட்டி நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஆப்பம் வந்து எந்த அளவுக்கு மாவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. ஆப்பமாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் துணி வச்சு தொடச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆப்பம் வந்து ஊற்றிக்கலாம். நடுவில் வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் ஓரத்தில் வந்து கொஞ்சம் மெலிசாகவும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் விருப்பப்பட்டால் ஆப்பத்தை சுற்றி வந்து லைட்டாக ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டு நம்ம மூடி விட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நடுவில் தொட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. ஆப்பமாவு இல்லாமலே அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்து நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிட்டோம். இதில் தேங்காய் பால் ஊற்றி அப்படியே சாப்பிட வேண்டியதான். அடுத்து இந்த மாவில் நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டு சூடான எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு தயாராகிடுங்க. இது வந்து நம்ம நார்மலாக சுடுற அந்த வடை பஜ்ஜியெல்லாம் விட ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மிதமான தீயில வச்சு வெந்ததும் இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான இட்லி மாவு போண்டா தயாராகிடுச்சு. டீ போடுற டைமில் இந்த போண்டாவை நம்ம ரெடி பண்ணிட முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி சூப்பராக எப்படி இட்லி மாவு அரைக்கிறது, அதை வச்சு இத்தனை விதமான ரெசிபிகள் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.